ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ எல்லாருக்குமே குட்டி பிள்ளைங்களுக்குலாம் லீவ் விட்டாச்சு, ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவ் விட்டாச்சு. ஸோ வீட்டில் இருக்கும்போது பிள்ளைங்க எப்போவுமே ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். ஸோ வீட்லேயே நம்ம வந்து ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நல்லா கிறிஸ்பியாக பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்க மாதிரி ஒரு கோதுமை மாவு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். அதாவது நீங்கள் ஆற வச்சு பாக்ஸில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா 1 வீக் 10 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்நாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, மெஷரிங் கப்புக்கு 2 கப்பு வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் அளவு எது வேணாலும் எடுத்துக்கலாம், டம்ளரோ கிண்ணமோ எந்த மாதிரினாலும் அளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு நம்ம போட போகிறது வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஓமம் போட்டுக்கோங்க. சரிங்களா, ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் ஓமம் போட போகிறேன். இங்கே பாருங்களா, இந்த ஓமம் மட்டும் எப்பவும் போடும்போதும் கையில் இந்த மாதிரி வச்சு லைட்டாக ஒரு கசக்கிட்டு போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் டக்குன்னு இறங்கும். ஸோ ஓமம், அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டாச்சு. அடுத்தது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு, மாவுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கோங்க. சரிங்களா, போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கணும். குக்கிங் ஆயில் எது வேணாலும் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு எப்போவுமே நம்ம நல்லா ஃபஸ்ட்டில் வந்து முதல்ல நல்லா ஒரு கிளறிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல ஃபஸ்ட்டில். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம கோதுமை மாவு, அதாவது சப்பாத்திக்கெலாம் மாவு எப்படி பசைவோம் அதே மாதிரி தான் நம்ம பசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றி இதாக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி, இல்லை இது கூட வந்துட்டு மறந்துட்டு பாருங்க, கொஞ்சம் காரத்துக்கு காரத்தூள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் போட்டிருக்கேன். ஏன்னா அது வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு காரமும் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு மேலே சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் அந்த காரத்தை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. காரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் காரம் போட்டிருக்கேன். பாருங்க, லைட்டாக தண்ணி ஊற்றி கோதுமை மாவில், அதாவது நம்ம சப்பாத்திக்கு மாவு பசைகிற மாதிரியே தான். நீங்கள் பிகினஸாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக மாவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஒன்றும் பயம் இல்லை, தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்காக ரொம்ப எல்லாத்துலேயும் பயந்துலாம் வேலை செய்யக்கூடாது. அவ்வளோதான், கொஞ்சம் இப்படி பார்த்து ஊற்றிக்கோங்க. நான் பிசைஞ்சிடுச்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதிலேருந்து தனியாக ஒரு பாலாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சப்பாத்தி மாதிரியே தான் போட போகிறோம், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இதில் இந்த மாதிரி ரவுண்டில் எத்தனை வருதுங்கிறத நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் தனித்தனியாக நம்ம வந்து போட்டு ஒரு பால் போட்டு எடுத்து வச்சுக்குவோம் முதல்ல. அதுக்கப்புறமா சப்பாத்தி எப்படி நம்ம போடுறோம் அதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். முதல்ல பால் போட்டு எடுத்து வச்சுக்கலாம், எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பால் வச்சுருக்கேன்னா இதில் மொத்தம் 8 பால் வந்திருக்கு. ஓகே, இது இப்போ வந்து சப்பாத்திக்கு எப்படி நம்ம தட்டி போடுவோம். நான் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், நிறைய என் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல தான் நான் வந்து எப்போவுமே சப்பாத்தி போடுவேன். நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு போட்டுக்கோங்க. இதே மாதிரி சப்பாத்தி எப்படி உருட்டுவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. பட் என்ன, எனக்கு வந்து ரவுண்ட் ஷேப் கொஞ்சம் வராது. நீங்கள் நல்லா அழகாக ரவுண்டாக போட்டிங்கன்னா ரவுண்டாக போட்டுக்கோங்க. ரொம்ப தின்னா, சரிங்களா. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம போட்டு முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்படி போட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோம். ஒன்று ஒன்றா போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8ஐயும் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி நான் போட்டு எடுத்து வச்சிட்டேன்னா, இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நான் உருக்குன நெய் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு எண்ணெய் இருந்துச்சுன்னா எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் வந்துட்டு கோதுமை மாவு போடலாம். இந்த மாதிரி இது சின்ன ஸ்பூன், அதனால் ஒரு ஸ்பூன் கோதுமை மாவும், கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்படி இல்லைன்னா என்கிட்ட வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை, நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. காரம் போடணுமா? காரம் இதில் எதுக்கு காரம், இது கொஞ்சம் நிறைய மாவு போட்டேன். ஓகே, இந்த மாதிரி இருக்கட்டும், கரெக்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்து ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கினாலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும், இது ரெண்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரொம்ப ஈஸி தான். அடுத்தது என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோமா, இதை ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க. பக்கத்தில் வந்து காமிங்கப்பா. சப்பாத்தி எடுத்துகிட்டு அடுத்தடுத்த சப்பாத்தி எடுக்க போகிறோம். இந்த பாருங்கள், இப்படி வச்சுட்டு நம்ம எடுத்து செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்து சப்பாத்தி எடுத்து வைங்க.
ஆக்சுவலாக கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. வேணா கொஞ்சம் இது கூட ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? போட்டு அடுத்த சப்பாத்தியை இதுக்கு மேலே தூக்குவீங்க. சப்பாத்தி தான் கொஞ்சம் கரெக்டான ரவுண்ட் இருக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு திரும்ப அதுக்கு மேலே கொஞ்சம் போட்டுக்கலாமா? கொஞ்சம் மாவு ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நெய் வேணால் நெய் கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்படின்னா தான் எடுத்து ஊற்றுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கும். இதை எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. எல்லா பக்கமும் கொஞ்சமாக அப்படி எடுத்து ஊற்றிட்டு இது ஒரு ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு, நெய்யும் வரும், கிறிஸ்பியாகவும் வரும் உங்களுக்கு. சரியா? இந்த மாதிரி லைட்டாக நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ 2வது போட்டுக்கோம். அடுத்தது 3வது சப்பாத்தி அதுக்கு மேலே எடுத்தீங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் எல்லா இடமும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்த சப்பாத்தி எடுத்து நாளைங்க. இப்போ 8 வந்திருக்கிறதுனால நான் 4 நாளாக வைக்கேன். ஓகே? அவ்வளோதான். இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அங்கே பாருங்களேன், இதை தூக்கி இப்படி மடிங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் போடுவேன். இதை தூக்கி இதுக்கு மேலே வைங்க. இப்போ வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம செய்யணும். ஓகே? இதை தூக்கி அமுக்குங்க. இப்போ எப்படி வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஸ்கொயர் மாதிரி வந்துச்சா? அவ்வளோதான். இதை அப்படியே தூக்கி பாருங்க, ஒரு ஸ்கொயர் வந்துட்டா. இப்போது இதை வந்து ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 2 இதாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். ஓகே? இப்போ நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கத திரும்ப என்ன பண்ண போகிறோன்னு பாருங்களேன். அதே மாதிரி கீழே வச்சுட்டு சப்பாத்திக்கு நம்ம திரும்ப போடுவோம். பார்த்தீங்களா? இப்போ வந்து முதல்ல ரவுண்டாக போட்டோம். இப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு தின்னாக்கணும். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குல்ல, இது ஓரளவுக்கு தின்னாக்கிக்கணும். இதுக்கு நீங்கள் வந்து மேலே இதெல்லாம் போடணுன்னே கிடையாது, மாவு போடாமே நல்லா வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயரை வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப தின்னாகவும் ஆக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. சரியா? இந்த லேயர் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஆயில் ஊற்றிட்டேன். கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி எண்ணெயை வந்து ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி கட்டர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது ஒன்றுமே இல்லை, எவ்வளோ பெரிய சைஸ்க்கு வேணுமோ இந்த மாதிரி கட் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே? எப்போவுமே நமக்கு வந்து ஷேப் மட்டும் நம்ம கிச்சனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ரெகுலராக கிச்சனில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் மட்டும் எனக்கு கரெக்டாகவே வராது. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கணும், அதுதான் நம்மளுடைய பாலிசி. ஸோ இதை மாதிரி போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே அப்படியே நம்ம போட போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். போட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள், எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் கொண்டு போயிருங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. உடனே வந்து நம்ம அதை கிளறலாம் கூடாது, அது பாட்டுக்கு அது நல்லா வெந்து மேலே வரைக்கும் வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சரியா? டக்குன்னு எடுத்துறாங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. ஆக்சுவலாக இது கூட வந்து நீங்கள் கொஞ்சம் காயம் போட்டுக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னு சொன்னால் பெருங்காயத்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓமம் போட்டுருக்கோன்னு விட்டுறாதீங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். போதுமாப்பா? நூனில் போடலாமா 2வது இது? மொத்தம் போட வேண்டாம்ல? இருக்கா? போதும், பரவாயில்ல, பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு எதுவுமே நீங்கள் கிளறவே செய்யாதீங்க, அதுவாகவே நமக்கு வெந்து இப்படி மேலே வரைக்கும் வரும். சரியா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இந்த மேலே வர ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா? நீங்கள் ஹையில் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு கறியிரும், பட் வந்து உள்ளே வந்து நமத்து இருந்த மாதிரி இருக்கும்.
ஸோ கொஞ்ச நேரம் அப்படி மீடியம்லேயே போட்டு இந்த பாருங்க இப்படி மேலே வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் கொஞ்சம் லைட்டாக கிளறவே ஆரம்பிக்கணும் நீங்கள். இன்னுமே கிடக்கட்டும். இங்கே பாருங்களேன், நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக வெயிட் பண்ணி, சரிதா, நிதானமாக வெயிட் பண்ணிவிடுங்க. இப்போ எப்படி இருக்கு பாருங்கள், நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். இது நல்லா ஆற வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த இது ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு எண்ணெய்லாம் குடிக்காது. இங்கே பாருங்கள். ஓகே, மீதி இருக்கிறதையும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாமா? அடுத்தது என் ஹஸ்பண்ட் எப்படி பட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், காமிங்க. அவங்க அவசர அவசரமாக அடுத்தது வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு, 2 மெஷரிங் கப்புக்கு தான் நம்ம போட்டிருக்கோம், எவ்வளோ வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம 2 கப் தான் வந்து கோதுமை மாவு போட்டோம், நிறையவே நமக்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து நான் பிள்ளைங்க எல்லாமே டேஸ்ட் பார்த்தாச்சு, செம சூப்பராக இருக்குது. நல்ல வந்து எப்படி சொல்கிறது, நம்ம சாப்பிடும் போதே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பியாக. இங்கே பாருங்கள், அவ்வளோ குக்காக இருக்குது, சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்களா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ இதில் கட்டாயங்க அந்த காரம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரம் இல்லாமல் இல்லை, இது நமக்கு இந்த காரம் வந்து ஒன்றுமே இல்லை, லைட்டாக மைல்டாக தான் இருக்குது. ஸோ பிள்ளைகளுக்கு இந்த காரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரிங்க பாருங்க, உடச்சோடனே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு நல்லா ஆறினோடனே ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. 1 வீக் வரைக்கும் வச்சு நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கணும், நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.